இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே எங்க திரும்பினாலும் இந்த பிசினஸ் தான். எல்லாரும் வீட்டிலேயே செஞ்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேல்லாம் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணி பார்ப்போம்னு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க கடைக்கு போயிட்டோம். கடைக்குள்ள போனோன்னே என் பசங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இதை பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படுற வெங்காயம், கருவேப்பிலை, ரோஸ்மெரிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். எப்போ இந்த கடைக்கு போனாலும் இந்த ஸ்நாக்ஸ் செக்ஷன்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பாவை வாங்கி சாப்பிட்டுருவாங்க. அது மட்டும் தான் அங்க கொஞ்சம் காரம் கம்மியா கிட்ஸ் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதை செய்யறதுக்கு முக்கியமா ஒரு பிளாக் கலர்ல சீடு போடுவாங்களே, இது ஷாய்ஜீராவா கல்ஜீராவான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா தான் எனக்கு ஞாபகம் வந்தது அது கலோஞ்சி சீட்ஸ்னு. ரோஸ்மெரி, ஆலோவேரா, நெல்லிக்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல தேங்காய் எண்ணெய், வாட்டிக்கா, அஸ்வினி ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் முடி நல்லா இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றாங்களானே தெரியல. யாரை கேட்டாலும் புதுசா ஹேர் ஆயில் நேம் சொல்றாங்க. இதுல சில பேர் முடிக்கு ஹேர் ஆயில்லாம் வைக்க தேவையே இல்லை, போட்டா டேண்ட்ரஃப் தான் வரும்ன்றாங்க. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே தெரியல. நானும் காஸ்கோ தேங்காய் எண்ணெயில வெந்தயம், கலோஞ்சி சீட்ஸ், பிளாக்ஸ் சீடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஆலோவேரா, நெல்லிக்கான்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் போட்டேன். ரோஸ்மெரி கூட ஆட் பண்ணேன். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு 2 நாள் கழிச்சு பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு. நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.